வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டுதுப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமற்றார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் 29/4/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு சிறப்பு. பொதுவாக நாம் அன்றாடம் இந்த இல்லற வாழ்விலே இருக்கின்றவர்கள் அவர்கள் தர்ம சிந்தனைகள் அந்த தம்பதிகளுக்கு வர வேண்டுமா, தர்மம் செய்ய வேண்டும். தம்பதிகளாக இருக்கின்றவர்கள் தர்ம சிந்தனையோடு கூடியவர்களாக இருக்கிற பொழுது அது ஒரு சிறந்த பண்பையும் நல்ல பயனையும் தரக்கூடியது. இதைத்தான் திருவள்ளுவர் அழகாக முதலாவது குறளிலேயே சொன்னார். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அறனும் உடைத்தாயின், அறம் என்பது தர்மம். இந்த அன்பு நிறைந்தவர்களாக அறம் செய்கின்றவர்களாக இந்த தம்பதிகள் வாழுகின்ற பொழுது இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்றார். நல்ல பண்பையும் நல்ல பயனையும் தரக்கூடியது. இந்த அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். குழந்தைகள் மீது அன்பு காட்ட வேண்டும், பெற்றோர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும், தெய்வத்தின் மீது அன்பு காட்ட வேண்டும், இயலாதவர்கள் மீது அன்பு காட்ட வேண்டும், அறம் செய்ய வேண்டும், தர்ம சிந்தனை இருக்க வேண்டும். பாருங்க, இதைத்தான் தமிழ் மூதாட்டி ஔவையும் சொன்னாள். அறம் செய்ய விரும்பு, தர்மம் செய் என்று கட்டளை போடவில்லை. அந்த தர்மத்தை செய்வதற்கு விருப்பமுடையவனாக நீ இருந்தாலே அது ஒரு பெரிய தர்மமாகிறதாம். என்றால் உன்னுடைய எண்ணம் நல்லதாக இருந்தால், என்னுடைய எண்ணம் நல்லதாக இருக்கின்ற பொழுது செய்வது நல்லதாக அமையும், நடப்பது நல்லதாக அமையக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று வள்ளுவன் சொன்னான். தமிழ் மூதாட்டியோ அறம் செய்ய விரும்பு, அழகாக சொன்னாள். தர்மம் செய்வதற்கு நீ விருப்பமுடையவனாக இருந்தாலே அது இறைவனுடைய அருளினாலே அந்த காரியங்களெல்லாம் நிறைவேறி நீ சிறந்த தர்மவானாக வாழ்வதற்கு உன்னுடைய எண்ணமே உனக்கு நல்லவற்றை எல்லாம் செய்யும். எனவே இந்த அறம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். நாம் எவ்வளவோ சம்பாதிக்கின்றோம், அதிலே ஒரு பகுதியை அன்றாடம் எவ்வளவோ செலவு செய்கிறோம், தேவையோடும் செலவு செய்கிறோம், தேவையில்லாமலும் செலவு செய்வோம். அதிலே ஒரு சிறிய ஒரு தொகையை ஒரு ஆலய திருப்பணிக்கு அல்லது ஒரு வசதி குறைந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு அல்லது ஒரு உணவுக்கு வழி இல்லாத வசதியற்றவர்களுக்கு ஒரு உணவை கொடுப்பு, ஏதோ ஒரு தர்மத்தை
நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவையெல்லாம் நமக்கு சிறப்பையும் செல்வத்தையும் அள்ளி கொடுத்து இறையருளையும் பூர்ணமாக தருகின்ற வகையிலே இந்த அறம் செய்ய விரும்பு என்று இந்த ஔவை சொன்னதை நாம் சிந்தனையில் கொண்டு என்னுடைய தொடர்ச்சியை நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தவ வாழ்வில் நாம் சில வேளைகளிலே ஆழ்ந்த பக்தி உள்ளவர்களாக இருக்கலாம். ஆலயத்திற்கு அடிக்கடி செல்வதும், வழிபாடுகளிலே கலந்து கொள்வதும், செபிப்பதிலும், ஆலய நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதும், இப்படியெல்லாம் நாங்கள் ஆர்வமாக இருக்கலாம். இவைகளெல்லாம் நல்லம். நாங்கள் பக்தி உள்ளவர்களாக இருக்கின்றோம். இந்த பக்தி சில வேளைகளிலே வெறும் உணர்ச்சி அளவிலே அவை தங்கிவிடுகின்றன, தேக்க நிலையை அடைந்து விடலாம். இந்த பக்தியோடு நாங்கள் செபிப்பதிலே, பக்தியாக இருப்பதிலே, உணர்ச்சி ரீதியாக, உணர்வு ரீதியாக நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை, இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துவதில் மட்டும் நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வை கட்டுப்படுத்தி விட முடியாது. இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது இறைவன் மீது எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கையை நாங்கள் வாழ்விலே கடைப்பிடிக்க வேண்டும். அவை எங்களுடைய வாழ்விலே ஒரு சாட்சியமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். என்னை நோக்கி நீங்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுகின்றவர்கள் எல்லோரும் இறை அரசிலே நீங்கள் சேர மாட்டீர்கள் என்று சொல்லுகின்ற இயேசுவினுடைய ஒரு கடுமையான வார்த்தை எங்களுக்கு சவாலாக இருக்கின்றது. எங்களுடைய ஆன்மீக வாழ்வு என்பது கோவிலுக்குள்ளே மட்டும் அவற்றை நாங்கள் மட்டுப்படுத்துவதனாலே, அந்த கோவிலுக்குள் மட்டும் நாங்கள் சுகம் காணுகின்றவர்களாக, அமைதியாக, ஆறுதலாக இருக்கின்றவர்களாக இப்படி இருப்பது சில வேளைகளிலே ஒரு பொய்யான நிலைப்பாடிலே நாங்கள் வாழலாம். கோவிலுக்குள் மட்டும் எங்களுடைய ஆன்மீகம். ஒருவர் தன்னுடைய கடையை திறந்து அதிலே இருக்கின்ற உருவங்களுக்கு அவர் தூபம் காட்டி, அதன் பின்பு அவர் எப்படிப்பட்ட வியாபாரத்தை செய்கின்றார் என்பது அவருடைய மனச்சாட்சிக்குத்தான் தெரியும். லாபம் வைக்கலாம், ஆனால் அதிக லாபம் வைக்க வேண்டும் என்ற பேராசை, அல்லது அறியாதவர்கள் அந்நியர்களுக்கு நாங்கள் ஏமாற்றுதல் செய்கின்ற ஒரு வியாபாரமாக இருக்கக்கூடாது. அப்படி எந்த தொழிலை நாங்கள் செய்தாலும் கடவுளே ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் தொடங்கலாம், ஆனால் பாதி வழியிலே நாங்கள் ஆண்டவரை மறந்து விடுவோம். ஆனால் இந்த கோவிலுக்குள் இருக்கின்ற ஆன்மீகம், கோவிலுக்கு நாங்கள் செல்ல வேண்டும், கோவிலில்தான் நாங்கள் இறைவனை நாங்கள் சந்திப்போம், அவருடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். இந்த கோவிலிலே நாங்கள் எங்களுடைய ஆன்மீக வாழ்வு உறுதிப்படுத்தப்படுகின்றது, மறுமலர்ச்சி காண்கின்றது, மனமாற்றங்களை சந்திக்கின்றோம், அருள் வளங்களை பெறுகின்றோம். ஆனால் இந்த கோவிலினுடைய எல்லைகளை கடந்து அவை வாழ்வாக மலராவிட்டால், எங்களுடைய வாழ்விலே நாங்கள் ஆண்டவருடைய அருளை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர்களாக, ஆண்டவர் எங்களை அன்பு செய்கின்றார் என்றால் அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு தூய்மையான இதய சுத்தியோடு கொடுக்க வேண்டும். சுயநலங்களாக, பிரிவினைகள் வளர்க்கின்றவர்களாக, எங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் இந்த கோவிலிலே சொல்லுகின்ற சுபங்களுக்கு முரணானதாக இருக்கக்கூடாது. எங்களுடைய பக்தி என்பது வெறுமனே ஒரு உணர்ச்சி வசப்படுகின்ற, அதனாலே கடவுள் பல தடவைகளிலே இறைவாக்கினர்கள் வாயிலாக சொல்லியிருக்கிறார், உங்களுடைய காணிக்கைகள்
இவைகளெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று அருவருக்கின்றது என்று சொல்கிறார். ஏன்னால் உங்களுடைய வாழ்வு முரண்பட்ட வாழ்வாக இருக்கின்றது. வாழ்வு என்பது ஒரு சவால் நிறைந்தது. ஆனால் அங்குதான் நாங்கள் கோவிலிலே எந்த மனநிலையோடு இருக்கின்றோமோ அதே மனநிலையோடு, மன்னிக்கின்ற மனநிலையோடும், அரவணைக்கின்ற மனநிலையோடும், உதவி செய்கின்ற மனநிலையோடும், இதற்கு உணர்வு கொண்ட மனநிலையோடும், மற்றவர்களை நாங்கள் நசுக்கின்றவர்களாக, துன்புறுத்துகின்றவர்களாக, அவர்களை பற்றி நாங்கள் அவருடைய எரிச்சல் பொறாமை கொள்ளுகின்றவர்களாக இல்லாமல், நாங்கள் இந்த கோவிலுக்குள்ளே இறைவன் எப்படி எங்களை அரவணைக்கின்றாரோ அத்தகைய வாழ்க்கையை எங்களுடைய அன்றாட வாழ்விலும் நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய பக்தி என்பது வெறுமனே ஒரு உணர்ச்சி வசப்பட்டதல்ல, மாறாக அது யதார்த்தமானது. எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய வாழ்வை வளமாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஆண்டவருடைய அருளுக்காக இந்த நாளிலே மன்றாடுவோமாக. ஆமேன். சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிக்கக்கூடிய உணர்வு, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு எப்படி இருந்தது என்பதை சில வரலாற்று தொகுப்புகளினூடாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எவரும் துன்புறுத்தப்படாத அளவுக்கு, எவரும் சித்திரவதை செய்யப்படாத அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், சொல்லனா துன்பங்களை அனுபவித்தார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டிறைச்சியை பொரித்து அதன் முன்னஞ்சந்தில் நஞ்சை ஊட்டி நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்மணி திட்டம் தீட்டுகின்றாள், சதித்திட்டம் செய்கின்றாள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் ஓரிரு துண்டுகளை உட்கொண்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்கின்றான், இந்த மாமிசத்திலே நஞ்சூட்டப்பட்டிருக்கின்றது, சாப்பிட வேண்டாம் என்று. உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தோழர்களையும் சாப்பிட வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அந்த பெண்மணியை அழைக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அழைத்து விசாரணை செய்கின்றார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த பெண்மணி, அரத்து கத்தலக்க, உங்களை கொலை செய்வதற்கு நான் விரும்பினேன், அதனால்தான் இந்த வேலையை செய்தேன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களோடு படை தளபதிகள் கூட இருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஒரு சைக்கினை செய்திருந்தால் போதும் அந்த பெண்ணை கொலை செய்திருப்பார்கள். அப்படி இருந்தும் கூட சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா? உங்களை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் செய்த இந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா என்று கேட்ட நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இல்லை, விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு எதிரிகளை கூட பழிவாங்குகின்ற அந்த வாய்ப்பு தன்னுடைய கையில் இருக்கின்ற நேரத்திலும் கூட நபி அவர்கள் மன்னித்தார்கள் என்ற வரலாறு இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த அளவுக்கு எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமின்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சாப்பிட்ட அந்த மாமிச துண்டுகள் தான் அவருக்கு மரண தருவாயிலே அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படியென்றால் நபி அவர்கள் மரணிப்பதற்கே காரணமாக இருந்த எதிரிகளை கூட மன்னித்த வரலாறுகள் இஸ்லாத்திலே இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஒரு முறை யமாமா பிரதேசத்திலே ஒரு கோத்திர தலைவராக இருந்த சுமாமா என்ற ஒருவர், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பல சூழ்ச்சிகளை செய்தவர், இஸ்லாத்திற்கு பல சதிகளை செய்தவர், பல தோழர்களை கொன்று குவித்தவர். அப்படிப்பட்ட அநியாயங்களை செய்த ஒருவர் கைதியாக பிடித்து வரப்பட்டு மஸ்ஜிது நபவியின் தூணிலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே நபி அவர்கள் முதல் நாள் அவரிடத்திலே வந்து அந்த தோழரை பார்த்து, சுமாமாவே, உங்களிடத்திலே என்ன இருக்கின்றது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே, என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது, நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன், நீங்கள் என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன், உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். இரண்டாவது நாளும் வந்து அதே கேள்வி, சுமாமாவே, உம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்ட நேரத்தில்
அதே பதிலை அந்த தோழர் சொல்லுகின்றார். என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது, நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றியுள்ளவனாக நான் இருப்பேன், என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன், உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், அள்ளி தருகின்றேன் என்று சொல்கின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். 3வது நாளும் வந்து அதே கேள்வி, அதே பதில். அதற்கு பிறகு நபி அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள். நபி அவருடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்கள், எப்படிப்பட்ட உத்தரவு என்றால் சுமாமாவை கொலை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் எங்கே சொல்லுகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்களை பார்த்து நபி அவர்கள் எதிர்பாராத ஒரு வார்த்தையை, உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். எப்படி? அத்லிகு சுமாமா, சுமாமாவை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆச்சரியத்தோடு, நபிகளாருடைய கட்டளை அல்லவா, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு விடுதலை செய்கின்றார்கள். அந்த சுமாமா என்ற தோழர் உடனே குளித்துவிட்டு வந்து நபிகளாருடைய கையை பிடித்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய பூமியாக இந்த மதீனத்து பூமி இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய பூமி இந்த மதீனத்து பூமி. உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய முகமாக இருந்தது உங்களுடைய முகம், ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கும் முகம் உங்களுடைய முகம்தான் என்று நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். எனவே இப்படி பலரை இஸ்லாத்தின் பால் கவர்ந்தது நபிகளாருடைய மன்னிக்கக்கூடிய கொள்கை, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த கோட்பாடு என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே மன்னிக்கக்கூடியவராக, எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு நபிகளாருடைய வாழ்க்கையை அலங்கரித்த பண்பு. எனவே மன்னிக்கக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான முஸ்லிம்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.